ஹலோ எவ்ரிவான். நம்ம வந்து தமிழ் மாதிரி வினா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் நேமிநாதம். புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றினார்? புதுநெறி கண்ட புலவர் வள்ளலார். அப்படி சொன்னது யார் அப்படின்னா பாரதியார். அடுத்து, காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரெச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதை பின் வருவனவற்றுள் தேர்ந்தெடு. வினைத்தொகை. வெறியி என்பது என்ன அளப்படை அப்படின்னு கேட்டிருக்காங்க. முடிஞ்சால் இது சொல்லிசை அளப்படை. சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை. சரியான வினா, தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது? அடுத்து, மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் திருவிக்கா, பேரறிஞர் அண்ணா, ராபி சேதுப்பிள்ளை, கலைஞர் மு கருணாநிதி முதலியோர் ஆவர். இதில் விடைக்கேற்ற வினா அமைக்க அப்படின்னா, மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த நால்வர் யாவர்? ஆன்சர் ஏ. எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி. ஐயோ முள் குத்தி விட்டதே, உணர்ச்சி வாக்கியம். இங்கே பாருங்கள், ஆச்சரியக்குறி இருக்கா? ஸோ உணர்ச்சி வாக்கியம். செய்வினை வாக்கியம் கேட்டிருக்காங்க. உழவனால் நெற்பயிர் வளர்க்கப்பட்டது. இது செய்யப்பாட்டு வினை வாக்கியம். பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார். இதான் செய்வினை வாக்கியம். சேக்கிழார் சோழனால் வரவேற்கப்பட்டார். செய்யப்பாட்டு வினை. பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது. இதுவும் செய்யப்பாட்டு வினை. அப்போ ஆன்சர் பி. இன்மையின் இன்னாத யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. குறப்பாவில் அமைந்த அடிமோனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடிமோனை அப்படின்னா இந்த அடி இந்த அடி. சரிங்களா? இதில் ஃபஸ்ட் எழுத்து ஒன்றி வருவது இன்மையின் இன்மையே. ஆன்சர் சி. இல்லை பாருங்கள், எல்லாமே ஈயில் தான் வந்திருக்கு. இது ஈ, இதுவும் ஈ, இதுவும் ஈ. ஃபஸ்ட்டு வேர்டு ஈயில் தான் வந்திருக்கு. ஸோ அதை பார்த்தோன்னே நம்ம மோனை அதுவும் மோனே தான். இருந்தாலும் அவங்க அடிமோனே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடினா இந்த ஃபஸ்ட் அடி செகண்ட் அடி இது பார்க்கணும். அதுபடி பொருந்தி வருவது இன்மையின் இன்மையே. அடுத்து, சக மக்கள் ஒன்றென உணர்வதற்கும் இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இயல்பு அமைந்த சொற்கள் யாது? இயல்புன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உணர்வதற்கும் எண்ணமெல்லாம். இந்த உணர்வு லாஸ்ட் வேர்டு உணர்வதற்கும் எண்ணமெல்லாம் இந்த வேர்டு வரணும். ஆன்சர் பாம்பே. தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது. பொருத்தமான பொருள் யாது? காணல் நீர் அப்படின்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. ஓமை தொடரின் பொருத்தமான பொருளை தேர்ந்து எடுத்து எழுதுக. அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மழை திறந்த வெள்ளம் போல அமைந்துள்ளது. அப்போ இதுக்கு பொருள் தெளிவான சீரான பேச்சு. பொருந்தா சொல்லை தேர்க. ஓதல் பட ஆ கொடுப்பதுவும். இதுதான் அளப்பெடுத்து வந்திருக்கு. இதுதான் பொருந்தாதது. அப்போ விளக்கு இதுதான் பொருந்தாத சொல். மீதி 3 அளப்படை. மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். பழமொழியின் பொருள் தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். ஆன்சர் டி. விழுந்தானே தூக்கி விட்டேன். இத்தொடரில் விழுந்தானே அப்படின்னா வினையாளனையும் பெயர். வளர் என்ற வேர்ச்சொல்லின் வினை முற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. வளர்த்தார். வந்தனன் இச்சொல்லின் வேர்ச்சொல் வா. பரப்பு மீன் இச்சொல்லின் வினை அடி கேட்டிருக்காங்க. பரப்பு. தென்னன் என்பது எவ்வகை பெயர்ச்சொல்? இடப்பெயர்ச்சொல். விடியலில் துயில் எழுந்தேன். இதில் விடியல் என்பது காலப்பெயர். சரிங்களா? இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமானவிடம் திருவரங்கம். நுண் சொல்லி நோங்கும் குற்றாலம் என்று பாடியவர் சம்பந்தர். தமிழ் இலக்கியத்தின் முதலாக வரும்போது பதிச்சுக்கோங்க. முதலாக தாலாட்டு பாடியவர் பெரியாழ்வார். நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி பண்ணத்தை பிசி முதும் சொல் அங்கதம் என்று சுட்டிக்காட்டிய இலக்கண நூல் தொல்காப்பியம். சிலபஸ் இல்லை. ஸோ இதை பார்ப்போம். சரியான இணையை தேர்க. நவ்வி அப்படின்னா மான். இதுதான் சரியாக இருக்குது. வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் சொல் தூது. நச்சிலைவேல் கோக்கோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு சேர நாடு.
அடுத்து குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் இத்தொகுப்பில் உள்ளது. அப்புறம் முதலாயிரம் அருள்மொழி தேவர் சேக்கிழார் ஊனமில் ஊக்கமும் ஒளிரக் காய்த்தனல் தீன் எனும் செல்வமே பழுத்த சேனகர். தீன் அதோட பொருள் கேட்டிருக்காங்க. மார்க்கம். மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம். இந்த 3 காண்டங்களும் இடம்பெற்றுள்ள நூல் திருவிளையாட புராணம். இதில் பொருந்தா இதை கூட கேட்கலாம். மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம், அடுத்து புகார் காண்டம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதில் பொருந்தாதது எதுன்னு கூட கேட்கலாம். அடுத்து கோவலன் தன் தீதி இழல் என்று யாரை குறிப்பிடுகிறார்? மாதவி. உரைப்பாட்டு மடை எனும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் இளங்கோவடிகள். உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உரையும் கொடுப்பது எதுவென மணிமேகலை சுட்டுகிறது? அறம். அடுத்து சரியான இணையை தெரிவு செய்க. நுடைனா விலை, இதான் கரெக்டு. துகிர் அப்படின்னா பவளம், இது தப்பு. அடுத்து பேரன்ற தோற்றம் குறித்த அறிவியல் செய்தி குறிப்பிடும் சங்க இலக்கியம் பரிபாடல். சங்க இலக்கிய நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். 10 பாட்டில் குறைந்த அறிவுடையது முல்லைப்பாட்டு. குகப்படலம் இப்படியும் கம்பராமாயணத்து குகப்படலம் எப்படி சொல்லுவாங்கன்னா கங்கை படலம். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என பாடப்படுபவர் பெருமைப்படுபவர் யார் அப்படின்னா பாரதியார். அடுத்து கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டம் சுந்தரகாண்டம். சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஏலாதி எந்த நூல் வகையை சார்ந்தது? 18 கீழ்கணக்கு. மருந்து பெயரில் அமைந்துள்ள 2 நூல்கள் திரிகடுகம், ஏலாதி. மன்னருக்கு தம் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. எந்த நூல்? மூதுரை. திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். பெரியாரை பிணி தமரா குழல். தமர் அப்படின்னா அதனுடைய பொருள் துணை. கிடைத்திருக்குரிய பேறுகளில் எல்லாம் பெரும் பேறு என்று வள்ளுவர் கூறுவது பெரியாரை துணைக்குழல். இந்தியாவில் தொடங்கப்பட்ட பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகசாலைக்கு தரப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னது அறிஞர் அண்ணா. சமரச சன்மார்க்க நெறி வகுத்தவர் ராமலிங்க அடிகள். இது பார்த்து வச்சுக்கோங்க. தோவாலை அப்படின்னா பூச்சந்தை, அய்யலூர் ஆட்டுச்சந்தை, ஈரோடு ஜவுளிச்சந்தை, நாகப்பட்டினம் மீன் சந்தை. மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் வாழ்ந்த காலம் 1883 to 1962. சந்திர மண்டலயத்தில் கண்டு தெளிவோம் என பாடியவர் பாரதியார். தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாளோடு முன் தோன்றி மூத்தக்குடி என கூறப்படும் நூல் புறப்பொருள் வெண்பா மாலை. அடுத்து கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாளமி என்பவரால் மல்லியர்பா என்னும் துறைமுகம் சுட்டப்படும் பகுதி மயிலாப்பூர். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் எனும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் அம்பேத்கர். மணக்குடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்குடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் காயிதே மில்லத். பொறுத்துக. வீரமாமுனிவர் இத்தாலி. ஜியோ போப் கனடான்னு வரணும், இங்கே இங்கிலாந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து கால்டுவெல் அயர்லாந்து, சீகன் பால்கு ஜெர்மன். ஆன்சர் சி. கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் யார்? பெருஞ்சித்திரனார். முதலில் 5ஆம் பிராயத்தில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர். யார் சொன்னாங்க கூட கேட்கலாம், அது உவேசா. இவ்வரியில் வித்யாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி. அடுத்து கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புதுவகையான ஆராய்ச்சி நூல். சரிங்களா? சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார். சரி. அப்போ காணல் வரி யாருடைய நூல் அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார். திராவிட சாஸ்திரி என போற்றப்படுபவர் பரிதிமார் கலைஞர்.
சரியான விடையை மொழியுடன் பொறுத்துக. வட்டார மொழி அப்படின்னா இருக்குது. வட்டார மொழினா நம்ம சும்மா பேசுகிற மொழி. கிளை மொழி அப்படின்னா கன்னடம், தெலுங்கு. எழுத்து மொழி நாளேடுகள். பேச்சு மொழி உணர்ச்சி மொழி. ஆன்சர் டி. அந்த கொஷின் மறுபடியும் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர உகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரம முனிவர். மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பை பற்றியும் கூறும் நூல் சிலப்பதிகாரம். மீசைக்கார பூனை பாவண்ணன். இது தமிழின் முதல் சிறுகதை. இது கூட கேட்கலாம், சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. குளத்தங்கரை அரசமரம். மங்கையர்க்கரசின் காதல் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில் தமிழின் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை குளத்தங்கரை அரசமரம். பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பான இலக்கண நூல் தண்டியலங்காரம். நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கு இல்லை, பெண்ணுரிமை. ஸோ யார் சொன்னான்னு பார்த்து வச்சுக்கணும். கந்தர்வன். தமிழரசின் பரிசை பெற்ற முடியரசின் காவியம் பூங்கொடி. நதி வெள்ளம் காய்ந்துவிட்டால் நதி செய்த குற்றமில்லை என இசைப்பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். எது உண்மை தொகை? உண்மை தொகை அப்படின்னா அப்படிங்கிற வேர்டு மறைஞ்சு வரணும். அப்போ ஆன்சர் ஏ, அண்ணனும் தம்பியும். செல்வி செய்தாள் என்பதன் பிறவினை செல்வி செய்வித்தாள். பெயருக்கேற்ற வினை மரபினை தேர்ந்தெடுத்து செய்யுள் இயற்றினான். சரியான ஒன்றை இனம் காண்க. அவன் சிவப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். பகுத்தறிவு துறையில் அவருக்கு இனி அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்தவர் நேரு. எவருடன் உறவு களவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர் உறவு. இன்சொல் என்பதன் எதிர்ச்சொல் வன்சொல். நண்பாற்றாராகி நயமில்லை செய்வார்க்கும். இதில் நயமில்ல என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க நன்மை. அம்மானை பற்றி தவறான ஒன்று. இது பொருந்தாத கூட அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ அம்மானை என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அம்மானை அப்படின்னா ஒரு வகை காய் விளையாட்டு. அது ஒரு உரையாடல் விளையாட்டு. அது யார் விளையாடுவாங்கன்னா பெண்கள் தான் விளையாடுவாங்க. எது தவறுனா அம்மானை விளையாட்டு 10 பேர் இணைந்து விளையாடுவார். இது தப்பு. கீழ்கண்டவற்றுள் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்கவும். செம்மை, கருமை, பசுமை இதெல்லாம் ஒரு நிறங்கள் தொடர்பாக வருது. ஸோ எளிமை தான் பொருந்தா சொல். ப்ரொபோசல் என்னும் அலுவலக சொல்லுக்குரிய தமிழாக்கம் கருத்துரு. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்பதன் பொருத்தமான தமிழ் மொழிபெயர்ப்பு புதை சாக்கடை. ஒளி வேறுபாடடைந்து சரியான பொருளை தேர்ந்தெடு. கரி கறி. கறி இந்த ரீ யானை. இந்த காய்கறி கறி. இந்த ரீ வந்தால் காய்கறி. பொருந்தா இணை கண்டறிக. கோலம்னா அழகு சரி. குழவினா குழந்தை சரி. கூரைனா புடவை சரி. கூலம்னா தானியம் தவறு. இப்போ கோலம்னா அழகு, இது புதுசாக தெரிஞ்சு வச்சுக்கணும். கூலம் இந்த இந்த வரணும். இந்த வந்தால் தான் அது தானியம். தே என்பதன் பொருள் கடவுள். பூமி என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி கூ. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேர்ந்தெடு. கடல் நிலம் இல்லாத கல்வி பெண்கள். இப்போ கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலத்துக்கு ஒப்பானவர். இந்த ஆன்சர் பி தான் வரணும். அடுத்து முறையான சொற்றொடரை கண்டறிக. தாய் தமிழை இழந்துவிடக்கூடாது, விழிகளை இழந்துவிட்டால் கூட என்று எண்ணியவர் ரா இளங்குமரனார். தவறு. விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் ரா இளங்குமரனார். இதுதான் சரி. சரியான அகரவரிசனை தேர்ந்தெடுத்துறதுங்க. ஆன்சர் உழவு, ஏர், மண், மாடு. ஃபஸ்ட்டு உயிரெழுத்து வரணும். உயிரெழுத்தில் முதன்மையானது. இதில் எந்த எழுத்து வந்திருக்குன்னா ஊ தான் ஃபஸ்ட்டு வரணும். அடுத்து ஏ. அடுத்து உயிர்மை எழுத்துல மா. இதுதான் கரெக்டு. தேங்க்யூ.